அகிலா அக்கா என்ன கதை சொல்கிறாங்களோ அந்த கதையோட முடிவில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. தங்கத்துக்கு ஒரு கொஸ்டின், சிங்கத்துக்கு ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ அவங்க சொல்கிற கதையை நல்லா கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? எப்படி கவனிக்கணும்? சத்தம் வரலையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கதை கேட்க ரெடியா? சரி, ஓகே. நான் இப்போ சொல்கிற கதையை கவனமாக கேளுங்க. இடையில நானே மறந்து போயிடுவேன். உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவேன். சரியா? அப்போ எனக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? சொல்லணும், கதையை ஞாபகப்படுத்தி கொடுக்கணும். சரி, நம்மளோட தீமோட பேர் என்ன? தீம் என்ன? வெற்றி. இன்னைக்கு ஒரு ராஜாவுடைய வெற்றியை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? யாரோட வெற்றியை பார்க்க போகிறோம்? ராஜாவோட வெற்றி. அந்த ராஜாவோட பேர் பார்த்தீங்களா? அந்த ராஜாவுடைய பேர் யோசபாத். ராஜாவோட பேர் என்ன? அந்த ராஜா யூதா தேசத்தை ஆண்டு வந்தாராம். கேட்குறீங்களா? கதை கேட்குறீங்களா? அந்த ராஜா எந்த தேசத்தை ஆண்டு வந்தார்? எந்த தேசம்? யூதா தேசத்தை ஆண்டு வந்தார். ராஜாவுடைய பேர் என்ன? யோசபாத். யார் கரெக்டாக சொன்னது? தெரியுதா? அந்த ராஜாவுடைய பேர் யோசபாத். இந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. சரியா? அந்த பிரச்சனையை அவர் எப்படி அதிலிருந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை. சரிங்களா? அந்த ராஜாவுக்கு ஆண்டு வர அந்த யூதா தேசத்தை சுற்றி ஒரு 3 நாடுகள் இருக்குது. என்ன இருக்குது? 3 நாடுகள் அந்த யூதா தேசத்தை சுற்றி இருக்குது. அவங்க இந்த ராஜாவோட தேசத்தை யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அந்த தேசத்து கூட யுத்தம் பண்ணி அவர்களுடைய தேசத்தை அவங்க அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தி அந்த யோசபாத் ராஜாவுக்கு கிடைக்கிது. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய நாட்டுக்காரங்க அந்த தேசத்தில் நம்மளோட கூட அவங்க சண்டை போட வராங்க, யுத்தம் பண்ண வராங்கங்கிற செய்தி யோசபாத் ராஜாவுக்கு தெரிய வருது. சரிங்களா? இங்கே கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள். ஹலோ. அந்த ராஜாவோட யுத்தம் பண்ண வர நாடு எத்தனை நாடுகள்? 3 நாடுகள். இந்த செய்தியை ராஜா கிட்ட யார் சொல்கிறாங்க? சேவகர்கள் சொல்கிறாங்க. உடனே இந்த ராஜா என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு ராஜாவாக இருந்தால் தங்களோட நாடுகளில் யுத்தம் பண்ண வர்றாங்கன்னா அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணுவாங்க? போர் பண்ணணும், படை தளபதிகள் வீரர்களை ரெடி பண்ணணும், அப்படி தானே நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது, ஒரு மேக்ஸ் வரல, ஒரு இங்கிலீஷ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரை போய் தேடுவீங்க? அப்பா அம்மாவை தேடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட போய் பாரு, அவன்கிட்ட எப்படி சண்டை போட வரா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா? இந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஆனால் அந்த ராஜா பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேசம் முழுவதும், யூதா தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உபவாசம் இருந்து நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. சின்னவங்க, பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? உபவாசித்து நம்ம ஜெபிச்சோன்னா நம்ம கடவுள் நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு வெற்றியை தருவார். அந்த 3 ராஜாக்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு விடுதலையை கொடுப்பாருன்னு சொல்லி தேசத்தில் உபவாசத்தை அறிவிக்கிறாரு. அதேபடி உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. அந்த ராஜா என்ன ஜெபிச்சார் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? யோசபாத் ராஜா என்ன ஜெபிச்சாருன்னு தெரியுமா? ஆனால் அந்த ராஜா எப்படி ஜெபிச்சார் அப்படின்னா, ஏசப்பா, என்னை சூழ்ந்து வர இந்த ஏராளமான ஜனங்களுக்கு அவங்கள எதிர்த்து போடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அவங்கள எதிர்த்து போடுறதுக்கு எனக்கு பலன் கிடையாது, அதுக்கான ஞானமும் இல்லை. எனக்கு நீங்கள் தான் வெற்றியை தரணும்னு சொல்லி அந்த தேசம் முழுவதும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏசப்பாட்ட சொல்கிறாரு அந்த ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெற்றியை தருவீங்கன்னு சொல்லி எங்களுடைய கண்கள் உண்மையை
நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்படி இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நற்செய்தி வருது. சரியா? இங்கே பாருங்க, இவருக்கு ஒரு நற்செய்தி வருது. அந்த செய்தியை சொல்கிறது ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யார் அப்படின்னா, கர்த்தரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறவர். அவர் சொல்கிறாரு, ராஜாவே, யூதா ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. உங்களுக்கு வெற்றியை தர்றது நான் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி பேர் யகாசியேல். அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? யகாசியேல். இப்போ ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு தைரியம் வருது. ஆகா, நம்ம போய் யுத்தம் பண்ண வேண்டாம், ஆண்டவர் நம்மளை சும்மா இருக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம யுத்த காலத்தில் போய் நின்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வருது. அப்போ அந்த ராஜா யோசிக்கிறாரு, நம்ம ஏன் போய் சும்மா நிற்கணும், நம்ம போய் அந்த யுத்த வீரர்களுக்கு முன்னாடி ஆண்டவரை துதிக்கிற பாடகர்களையும் இசை வாசிக்கிறவர்களையும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டுறாரு. யுத்த வீரர்கள் பின்னாடி வராங்க, அதுக்கு முன்னாடி பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறவங்களும் அந்த இசை கருவிகளை வாசிக்கிறவர்களும் அந்த யுத்த காலத்தில் முன்னாடி நிப்பாட்டிட்டார். சரிங்களா? அவர் என்ன சொல்லி தெரியுமா ஆண்டவரை துதிக்க சொன்னார்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி நீங்கள் பாடிக்கிட்டு மட்டும் இருங்க, ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த ராஜா அப்படி அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டாரு. சண்டை போடணும்னா யார் முதல்ல நமக்கு தேவை? யுத்த வீரர்கள் தேவை. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணினார்? யுத்த வீரர்கள் பின்னாடி நிப்பாட்டிட்டு இப்படியா ஆண்டவரை துதிக்க வச்சாரு. சரிங்களா? இப்படி இவங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த எதிரி நாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? தெரியல. இவங்க இப்படி துதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வார்த்தை சொல்லி துதிச்சாங்க? என்ன சொல்லி துதிச்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள. சொல்லுங்க ஒரு தடவை, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி அந்த பாடகர்கள் யுத்த வீரர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது எதிரி நாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அவங்களே வெட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க? மடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இவங்க ஒன்றுமே பண்ணாமல் இவங்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சு. யாருக்கு வெற்றி கிடச்சிச்சு? யோசபாத் ராஜாவுக்கு வெற்றி கிடச்சிச்சு. எதனால் வெற்றி கிடச்சிச்சு அவருக்கு? அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணினாங்க? துதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டாரு. இந்த ராஜா பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருக்கிறாரு. யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, பேச்சுவார்த்தை கூட இல்லை, ஆண்டவரை வெற்றி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ராஜா பண்ணினா 3 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த ராஜாவுக்கு யுத்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் உபவாசித்து ஜெபிக்க செஞ்சார். 2வது என்ன பண்ணினார்? தங்களை தாழ்த்தி, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஞானம் இல்லை, நீங்கள் தான் வெற்றியை தரணும்னு ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க? தங்களை தாழ்மைப்படுத்திக்கிட்டாங்க. 3வது என்ன பண்ணினாங்க? ஆண்டவரை துதித்தாங்க. என்ன பண்ணினாங்க? என்ன சொல்லி துதிச்சாங்க? என்ன சொல்லி துதிச்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. இந்த ராஜாவை போல தான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். நம்ம வீடுங்களில் பிரச்சனை வரும், அம்மா அப்பா கிட்ட சண்டை வரும், கடன் பிரச்சனைகள் வரும். நமக்கு சில பாடங்களில் என்ன பண்ண முடியாது? படிக்கிறதுக்கு தெரியல, அதுக்கான ஞானம் பத்தாது. அந்த வேளையில் நம்மளும் ஆண்டவரை நோக்கி வேறு யார்கிட்டையும் போகாமல், நம்ம பிரச்சனைகளை சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம காரியங்களை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் நமக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? வெற்றியை தருவார். கதை பிடிச்சிருந்துச்சா? இதில் ராஜா பேர் என்ன? யோசபாத். ஓகே. அந்த தீர்க்கதரிசி பேர் யகாசியேல். வெரி குட். அப்புறம் என்ன பண்ணினாங்க? என்ன சொல்லி துதிச்சாங்க? வெரி குட். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க.
ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்நாளில் முழுவதும் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார். கதை பிடிச்சிருந்துச்சா? புரிஞ்சிச்சா? சரி, ஓகே, தேங்க்யூ.